தமிழகத்திற்கு வெளி மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் கஞ்சா கடத்தப்பட்டு வருவதாகவும் அதனை உன்னிப்பாக கண்காணித்து பறிமுதல் செய்து வருவதாக திண்டுக்கல் சரக காவல்துறை டிஐஜி சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நான்குநேரி அடுத்த பொத்தேடி கிராமத்தில் 1.2 டன் கஞ்சா போலீசார் முன்னிலையில் பாதுகாப்பாக தீயிட்டு எரிக்கப்பட்டது. திண்டுக்கல் சரகத்தில் உள்ள திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் காவல்துறையினரால் பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் 198 வழக்குகளில் 896.484 கிலோகிராமும், தேனி மாவட்டத்தில் 92 வழக்குகளில் 333.329 கிலோ என மொத்தம் 290 வழக்குகளில் 1229.813 கிலோ கஞ்சா போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இவற்றை நீதிமன்ற உத்தரவுப்படி திண்டுக்கல் காவல்துறை சரக டிஐஜி சுவாமிநாதன் மற்றும் எஸ்பி பிரதீப் தலைமையில் கஞ்சா மூட்டைகள் எடை சரிபார்க்கப்பட்டு நான்குநேரி பொத்தேடி கிராமத்தில் அமைந்துள்ள அஸ்பெக்டிக் சிஸ்டம் என்ற தனியார் எரியூட்டு மையத்தில் போலீசார் பாதுகாப்பு தீயிட்டு அளித்தனர். இதுகுறித்து டிஐஜி சுவாமிநாதன் கூறும்போது, தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் இல்லை. பெரும்பாலும் வெளி மாநிலங்களில் இருந்து கடத்தல்காரர்கள் மூலம் கஞ்சா ஊடுருவி வருவதால் தமிழகத்தில் கஞ்சா நடமாட்டம் குறித்து உன்னிப்பாக கண்காணித்து வழக்குகள் பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என தெரிவித்தார். திண்டுக்கல் சரகத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட 290 கஞ்சா வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 1330 கிலோ கஞ்சாவை இன்று எல்லாமே டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இதில் 1330 கிலோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாக்கள் இங்கே டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கேசஸ் 2009 வளர்ந்த வழக்கல் மொத்தம் 290 வழக்குகளில் இருக்கக்கூடிய கஞ்சாக்களை இன்னைக்கு அதை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். கஞ்சா வழக்கில் ரொம்ப இன்டென்சிவாக நாங்கள் ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கஞ்சா வழக்கில் நிறைய பூமும் சீசர் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் அதர் ஸ்டேட்லேருந்து கொண்டுட்டு வராங்க. அதையுமே க்ளோஸாக நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வழக்கில் துரிதப்படுத்தி எல்லாமே இன்டென்சிவ் ரைட் பண்ணி கேசஸை பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்லை வழக்குகள் நிறையா பதிவு பண்ணியிருக்கோம்.